இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பதிவு எதை பற்றினா தேய்பிறை அஷ்டமினால் பைரவரை வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி நாளில் அனைத்து சிவன் ஆலயங்களும் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு சிறப்பான அபிஷேகம் பூஜைகளும் நடத்துகிறாங்க. அதற்கான காரணம் என்ன, இந்த நாளில் எந்த முறையில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும், தீபம் ஏற்றக்கூடிய முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர பைரவரை இந்த தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை தருங்க. ஏன்னு தெரியுமா, பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் மட்டும் இல்லை, வளபிறை அஷ்டமி நாளில் கூட பைரவரை முறைப்படி வழிபட்டாலே நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவனின் அம்சம் தாங்க இந்த பைரவர். அவரை வழிபடுவதாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விலகிடும். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் பைரவரை எந்த முறையில் வழிபடலான்னு பார்க்கலாங்க. இந்த அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்யணுங்க. பழமையான சிவன் கோவில்களில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடிய பைரவ அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே போல் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை கூட இந்த நாளில் நீங்கள் சிவ ஆலயத்திற்கு வாங்கித்தாங்க. தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட ஏற்ற நேரம் பார்த்தீங்கன்னா ராக காலம்தான் சொல்லலாம். இன்று கால பைரவருக்கு செவ்வரளி மலர்களை சூட்டி வழிபடுவதோ இல்லைனா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மலராக இருந்தாலும் அதை சாத்தி பைரவரை நீங்கள் வழிபடுங்க. சிலர் இந்த நாளில் ஆலயங்களில் பைரவருக்கு வடைமாறி சாத்தியும் வேண்டிப்பீங்க. அதே போல் பைரவருக்கு விளக்கேற்றியும் வழிபாடுகளை மேற்கொள்ளலாங்க. பைரவருக்கு இந்த நாளில் பஞ்ச எண்ணெய் விளக்கு ஏற்றுவதோ விசேஷமான பலனை தரும். பைரவ சன்னதியில் பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து கால பைரவ அஷ்டாகம் பதிகத்தை படித்தீங்கன்னா நிச்சயம் பைரவருடைய பரிபூரண அருள் உண்டாகும். இந்த பஞ்ச தீப எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. 5 வகையான எண்ணெய்: இழுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய்னெய். இந்த 5ஐயுமே தனித்தனியாக 5 அகல் விளக்குகளை பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவதுங்க. இந்த பைரவருக்கு உகந்த பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டா நாம நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும். தீரவே தீராதுன்னு இருந்த பிரச்சனைகள் கூட இனி தீர்ந்து விடுங்க. சிவனுடைய ருத்ர ரூபமாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த பைரவர். இந்த பைரவர் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் வடக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருவார். மேலும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதின்னு பார்த்தீங்கன்னா 8வது திருநாளாக அமைந்திருக்கு. தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப விசேஷமான பலனை தருங்க. இந்த நாளாக விரதம் இருந்தால் மார்கழி மாத தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருப்பது கூடுதல் பலனை பெற்றுத்தரும். மார்கழி தேய்பிரை அஷ்டமியில் சங்கராஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, தேவஷ்டமின்னு சொல்லுவாங்க. அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு அர்ச்சனை செய்து விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகிய உருவத்தை பெறலாம். உடல் ஊனம் இல்லாமலும் செல்வ செழிப்போடு வாழலான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தீட்சை பெறுவதும் மந்திரங்கள் ஜெபிப்பதும் ஹோமங்கள் உள்ளிட்ட தெய்வ காரியங்களுக்கு உகந்த திதி தான் இந்த அஷ்டமி திதிங்க. இந்த நாளை கிருஷ்ணர் பிறந்த திதின்னு, நவமி திதியை ராமர் பிறந்த திதின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த திதிகளில் நல்ல காரியங்களை யாரும் தொடங்குவதில்லை. அதோடு கரிநாள்னா நல்ல காரியங்களும் செய்யப்படுவது கூட இல்லைங்க. இந்த 3 தினங்களையும் பார்த்தீங்கன்னா தொடங்கும் காரியங்கள் விரைவில் முடிவுக்கு வராதுன்னு தொடர்ந்து கொண்டே போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சிவனின் அம்சம் நிறைந்த பைரவருக்கு உகந்த நாளான இந்த அஷ்டமி நாளில் மனதார பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபட்டு தொடங்கினா நிச்சயம் இந்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். நம்முடைய வழிபாட்டு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்குது. ஏன்னா இந்த நாளில் தான் அனைத்து சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு வழிபடுறோம். அஷ்டமி நாளில் பைரவரை தெய்வீக சக்தி பல மடங்கு அதிகரித்திருக்குங்க. இந்த நாளை அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடைமாலை, தயிர் சாதம் உள்ளிட்ட நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் கஷ்டங்கள் அனைத்தும் அந்த கால பைரவர் நிச்சயம் தீர்த்து வைப்பார். மேலும் இந்த மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாளாக அமைய போகுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப காரியங்கள் செய்யக்கூடாத நாளாக சொன்னால் இது ரொம்ப தப்புங்க. தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
பக்தர்களுக்கு துன்பம் தரக்கூடிய தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த தேய்பிரை அஷ்டமி நாள். இதனால் அஷ்டமி வழிபாட்டிற்கு விரதத்திற்கு இருப்பதால தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அஷ்டமியில் பார்த்திங்கன்னா இது சங்கராஷ்டமியாக வந்திருக்கு. இந்த நாளில் காலபைரவருக்கு உரிய நாளாக இருப்பதால் இந்த நாளை 8 திசைகளையும் காவல் காக்கக்கூடிய தெய்வம் தாங்க பைரவருக்கு நாம் வழிபடக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் சிவபெருமானின் அவதாரமாக சொல்லக்கூடிய காலபைரவருக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடும். அதனாலே பைரவருக்கு காலத்திற்குரிய கடவுளாக வழிபட்டு வரோம். கால நேரத்தை கணக்கிடும் இடந்தாங்க உஜ்ஜினி நகரம்னு சொல்லக்கூடிய இடம்னு அமைந்திருக்கு. உஜ்ஜினி நகரமே பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவருடைய ஆதிக்க நிறைந்த பகுதின்னு சொல்றாங்க. இவரே பக்தியோடு நாம வழிபட்டாலே எவராலும் மாற்ற முடியாததாக சொல்லக்கூடிய தலையெழுத்தையும் மாற்றி அமைப்பாருங்க. மேலும் என்ன துன்பம் தீராத பிரச்சனைனாலும் பைரவரிடம் முறையிட்டாலே அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதோடு பைரவரே நமக்கு காவலாக இருந்துகிட்டே இருப்பாருங்க. அப்படிப்பட்ட பைரவரை பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாளில் வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இந்த தேய்பிரை அஷ்டமியில் ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றினா ராகு கேதுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜாதக கோளாறுகள் அனைத்தும் நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமையில் அமைந்திருப்பதால் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் 10:30 வரையிலான நேரம் ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. இந்த நாளில் காலையிலேயே பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபடுவது ரொம்ப நல்லது. பைரவர் சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க. மாலையில் கால பைரவருக்கு பூஜை செய்து வழிபடுங்க. இந்த நாளில் பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும். தேய்பிரை அஷ்டமியில் பைரவரின் வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு, குறிப்பாக கருப்பு நிற நாய்களுக்கு உணவு வழங்குவது பைரவருடைய மனதை குளிர வைக்குங்க. தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவருக்கு வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா செல்வங்களோ மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும். பொதுவாகவே ஒவ்வொரு நாட்களில் வழிபடுவதன் மூலம் ஒவ்வொரு மாதிரியான பலன் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை நாளில் பைரவரை ராகு கால நேரத்தில் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதோடு திருமண தடைகளும் நீங்குங்க. பைரவருக்கு முந்திரி மாலையும் புனுகு சாத்தி வழிபட்டிங்கன்னா பலவிதமான நன்மைகள் உண்டு. அடுத்ததாக வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் பைரவருக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, சங்கடஹர சதுர்த்தி தினங்களையும் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும் புனுகு சாத்துவதும் சந்தன காப்பு செய்து வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் பைரவருக்கு கடன் தொல்லை நீங்குவதற்காக நீங்கள் வழிபடலாம். வாழ்க்கையில் நீங்கள் இழந்த பொருளும் செல்வம் அனைத்து திரும்ப பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் பைரவருக்கு பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமை நாளில் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீடு மனை சொத்து செல்வம் சேர்வதற்கான அனுகூலம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, தொழில் செய்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் அதிகப்படியான லாபத்தை பெறலாம். வியாழக்கிழமை நாளில் பைரவரை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகிடுங்க. கந்திஷ்டி மட்டும் இல்லை, உங்களுக்கு வேண்டாதவங்க உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தா செய்யக்கூடிய அனைத்து தீய செயல்களும் வேரோடு அழிய வியாழக்கிழமை நாளில் நீ தீபம் ஏற்றி மனதார வழிபடுங்க. அடுத்ததாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் பைரவருக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்து வில்வ மாலை கொண்டு வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் நீங்கள் பெறலாம். அடுத்ததாக வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சனியின் பாதிப்பான 7.5 சனி அஷ்டாம சனியின் உள்ள அனைத்து பாதிப்புகளும் விலகிடும். பைரவருக்கு அஷ்டமி தினம் உகந்ததாக இருப்பதால் தேய்பிரை அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா வழிபட்டிங்கன்னா கூடுதல் பலன் உண்டு. நாளில் வீட்டு பூஜை அறையிலே பார்த்தீங்கன்னா பைரவருடைய படம் இருந்தால் அதை கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசை நோக்க வைத்துட்டு சிவப்பு இல்லைன்னா கருப்பு துணியை விரித்து அதன் மேலே தான் பைரவருடைய படம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு மூட்டையை கொண்ட விளக்காக 4 விளக்காக ஏற்றி வைத்து கூட வழிபடலாம். ஓம் பக்கி பைரவைய நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுங்க. இந்த நாளில் மிளகுபடி தயிர் சாதம் பழங்கள் படைத்து வழிபடுங்க. கருப்பு எள் இல்லைனா மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். கற்பூர ஆராத்தி காட்டி மணியோசை எழுப்பி மனதார பைரவருடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க.
மேலும் நெய்வேத்திய பிரசாதத்தை இந்த நாளில் விரதம் இருந்து உண்ணுவது சிறப்பான பலனை தரும். அதே போல் அருகில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு இந்த நாளில் உணவு கொடுப்பது பெரும் புண்ணியத்தையும் பைரவருடைய அருளையும் பெற்றுத்தருங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.